வணக்கம் நண்பர்களே. தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சரி, டிடிவி தினகரனுக்கும் சரி, கணிசமான வாக்குகள் அந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனும் இருக்கிறாங்க. எங்க கூட்டணிக்கு தாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்திருக்கிறாரு, நாங்க ஒன்றும் அவங்க கூட்டணிக்கு போகல அப்படின்னு டிடிவி தினகரன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா 2 நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவுக்காக, அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்காக நான் கூட்டணி பிரச்சாரத்துல ஈடுபடுவேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துல நான் ஈடுபட்டு அதிமுக வெற்றிக்கும் சரி, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு நான் கடுமையாக தேர்தல் பிரச்சாரத்துல நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவருடைய கருத்தை செய்தியாளர் மத்தியில பகிர்றாரு. ஆனா இதுல ஒரு விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல ஓ பன்னீர்செல்வத்திற்கும் சரி, டிடி தினகரனும் சரி, கணிசமான வாக்குகள் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. அதே போல ஓ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து விட்டு அதிமுகவுல, பாஜக அதிமுகவுல கணிசமான வாக்குகளை பெற்றுவிட முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில, அதாவது பாஜக கூட்டணியில தான், பாஜக ஆதரவுல தான் ஓ பன்னீர்செல்வத்தை இருக்கிறாரு. அதனால தென் மாவட்டங்கள்ல ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு வாக்குகள்லாம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அது ஒட்டுமொத்தமா பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் வரும் அப்படிங்கிறதுல இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஓ பன்னீர்செல்வம் சமீப சில நாட்களாக, சில வாரங்களாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குரல்கள் எங்குமே அதிக அளவுல பெருசா நம்ம பார்க்க முடியல. காரணம், பாஜக ஓ பன்னீர்செல்வத்திற்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒருங்கிணைந்த அதிமுகவா இல்ல பாஜக அதிமுக கூட்டணியா, இல்ல உங்களுக்கு பாஜக கூட்டணியில உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுக்கு உண்டான சீட்டுகளை நாங்க ஒதுக்குறோம், பொறுமையா இருங்கன்னு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அமித்ஷா போட்ட உத்தரவா அப்படிங்கிறதுல தெரியல. ஆனால் சமீப நாட்களாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குரல்கள் எங்கேயுமே அதிக அளவுல பெருசா நம்மளால பார்க்க முடியல. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து விட்டு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் தவிர்த்து விட்டு பாஜக அதிமுக வெற்றி பெற்று விடுமா? ஆனா முடியாது. ஆனால் அதே வேளையில அந்த வாக்குகள் எல்லாம் சிதறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் இருக்கிறார். பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்கின்ற போது அந்த வாக்குகள் சிதறுவதற்கும், வாக்குகள் வெளியே போவதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு தெளிவாக காய்நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜகனுடைய அரசியல் முன்னெடுப்புகளால அண்ணாமலை தொடர்ந்து அதிரடி காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடியதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலி ஏற்படுத்துது. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் ஏற்க மாட்டார். காரணம் என்னன்னா, எங்க தலைவர் தான் ஆட்சி அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு செய்தியாளர் மத்தியில அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க, பாஜக ஆட்சி தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிதாக ஒரு தலைவலி ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்கிறோம். டிடிவி தினகரன் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவோம்னு, வெற்றிக்காக நாங்க உழைப்போம்னு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனா ஓ பன்னீர்செல்வம் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு இது வரைக்கும் தெரியல. சரி, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருக்கிறதுனால சரி வாங்க நம்ம இந்த தேர்தலில் ஒற்றுமையா இருந்து செயல்படுவோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் களத்துல இறங்க போறாரா, அல்லது அவர் தனிப்பட்ட முறையில என்டிஏ கூட்டணியில அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்து கூட்டணி ஆதரவு தெரிவித்து அவருடைய வாக்குகளுக்காக அவருக்கு என்ன தொகுதி, எத்தனை சீட்டு கேட்க போறாரோ அத்தனை சீட்டுக்காக அவர் உழைக்க போகிறாரா, இல்ல ஒட்டுமொத்த அதிமுகவுக்காக சேர்ந்து உழைக்க போறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அதிரடியினால எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலி ஏற்படுத்துது. அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் தெளிவாக காய் நகர்த்தக்கூடிய பாஜக, இன்னொரு பக்கம் எங்க தலைமையில தான் ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி அமையணும்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. இதற்கு இடையில் பாஜக ஆட்சி மட்டும்தாங்க அப்படின்னு அண்ணாமலை அடுத்து பேசியிருக்கக்கூடிய, அண்ணாமலையுடைய இந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்கக்கூடிய இந்த அதிரடி பேச்சு என்ன நடக்க போகிறது? 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறார்கள், யாருக்காக ஆதரவாக மக்கள் இருக்க போகிறார்கள் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே, 10 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட்டணி குறித்தான பல்வேறு கட்சிகள் தீவிரமான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதற்கிடையில் பாஜக அதிமுக கூட்டணி ஒற்றுமையாக இருக்குமா, அதனை பாஜகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறுவாரா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.